Redragon K512 Shiva. இது ஒரு கீபோர்டு. இதுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாடலில் ஒரு 3 ஷார்ட்கட் ஒர்க் பண்ணுறதில்ல. அப்புறம் டைப் பண்ணும்போது டெய்லி இதில் ஒரு மேஜரான இஷ்யூன்னு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவரால் இதோட லைஃப், அப்புறம் இது யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறேன். பாக்ஸில் மெயினான லொக்கேஷனில் எங்கேயுமே பிராண்ட் நேம் இவங்க பிரிண்ட் பண்ணவே இல்லை. எம்பளம் மட்டுமே லெஃப்ட் டாப்பில் வச்சுருக்காங்க. பட் இதை வச்சு எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் சிவாங்கிறது மாடல் நேம். ஃபியூச்சரில் சிவாங்கிற மாடலில் ஸ்டாப் பண்ணாலும் கூட இந்த வேர்டு தான் மைண்டில் இருக்குமே தவிர ரெட் ட்ராகன் மைண்டில் இருக்காது. எனிவே அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ட்ராகன் வார் பிராண்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா 5 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இதில் எது பிராண்ட் நேம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கே தெளிவாக புரிஞ்சுது. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ரெட் கியருங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராகன் வாரில் உள்ளதே கரெக்டாக ஒரு எம்பளம் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிராண்ட் நேம் ரெட் ட்ராகன். இவங்களுமே பார்த்தீங்கன்னா சிவா, பிரம்மா, விஷ்ணு, குமரா, ருத்ரா, மித்ரா இந்த மாதிரி ஏகப்பட்ட நேமில் வச்சுருக்காங்க. பட் நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு அது ஈஸியான ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஸோ சிவாங்கிறது பிராண்ட் நேமா, ரெட் ட்ராகன்கிறது பிராண்ட் நேமாங்கிறது புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். ரைட்டு பாட்டமில் சிவா கேமிங் கீபோர்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் ட்ராகன் பிராண்ட் நேம், சிவா மாடல் நேம். பாக்ஸோட ரைட் சைடில் ஒரு சில டேக்லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீட், ஹை கண்ட்ரோல், ஹை ரெஸ்பான்ஸ். மேஜரான கேப்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேப்ஷனில் கூட பெரிய டிசப்பாயிண்டட் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடில் ஒன்றுமே பிரிண்ட் பண்ணல, எம்டி தான். லெஃப்ட் சைடில் அவங்களோட எம்பளம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா ரெட் ட்ராகனில் பிளாக் ட்ராகன் தான். அப்புறம் ஒரு பார்கோட். ரைட்டு செக்ஷனில் சிவா கேமிங் கீபோர்டுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸோட ரைட் சைடு பார்க்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் என்ன இருந்துச்சோ அதுதான் ரைட்லேயும் இருக்குது. லெஃப்ட்டில் அதே மாதிரி பிளாக் கலரில் ட்ராகன், ரைட் சைடில் மாடல் நேம். இப்போ பேக் சைடு பார்க்கலாம். சிவா கீபோர்டு அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் அண்ட் வெயிட் 932 கிராம்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 kg தான். பேக்கேஜ் ஓகே தான். பட் ஷிப்பிங்கில் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்தாலே ஃபியூ டேஸ்க்குள்ளே நல்லா செக் பண்ணிடணும். சப்போஸ் டேமேஜ் இல்லாத மாதிரி தெரியும், பட் உள்ளே ஏதாவது கீஸ் ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். இப்போ பாட்டமில் பார்க்கலாம். பாட்டமில் மட்டும் பிராண்ட் நேம் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் கீபோர்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 ஆன்போர்ட் மேக்ரோ பட்டன்ஸ். ஆன்போர்டு அப்படின்னு இருந்துச்சுனாலே கீபோர்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது கீபோர்ட்லேயே ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் 6 ஆன்போர்ட் மேக்ரோ பட்டன்ஸ்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீபோர்டில் வேரியபிள் பட்டன் இருக்குது. நம்ம அதில் பண்ணுற சேஞ்சஸ், ப்ரொஃபைல் எல்லாமே சேவ் ஆயிரும். ஏன்னா இன்னொரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அகைன் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரூ RGB பேக்லைட்டிங். கீபோர்டோட இந்த ரிஸ்ட்ரெஸ்ட் பேட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிமீடியாவுக்கு தேவையான எல்லா கீஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அவைலபிள் ஃபார் ப்ரொஃபஷனல் கேமர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கேப்ஷன் மோஸ்ட்லி எல்லா பாக்ஸ்லுமே இருக்கும். பாக்ஸில் இருக்கிறதையும் ரியல் ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட் சைடில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய லாங்குவேஜில் இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மேனுவல்லே பார்த்துக்கலாம். சிஸ்டம் சப்போர்ட் லிட்ரலி விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பழைய வெர்ஷன்ஸுமே மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நிறைய பீப்புள் அதை யூஸ் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் மேட் இன் சைனா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ஒரு பியூர் சைனா ப்ராடக்ட். அவங்க சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது இஷ்யூ ஆகும்போது வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நைஃப் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கீபோர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். மேனுவல், ரெட் ட்ராகன் சிவா வயர்டு கேமிங் கீபோர்டு, வாரண்டி பற்றின டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். சர்க்யூட்டில் ஏதாவது மேஜரான இஷ்யூ வந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் பொதுவாக எந்த பிராண்ட்லையுமே பார்க்குறதில்ல. யூசர் மேனுவல் எப்போயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஃபாகவும் ஹேண்டில் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டராக ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கும் நம்மளால் வர முடியும். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு சர்வீஸே இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. பொதுவாக இவங்க எதெல்லாம் கவர் பண்ணலையோ அதில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ சேஃபான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள். OS சப்போர்ட், மேக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் விண்டோஸ். பட் XPல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப் டு விண்டோஸ் 11 வரைக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இதை நான் கீபோர்டில் லைவாக செஞ்சு காமிக்கிறேன். மல்டிமீடியா கீஸ். இந்த கீயில் உள்ள ஐக்கான் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்ன சிச்சுவேஷனில் கீபோர்டு ஒர்க் பண்ணலன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாமே நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா நம்ம தெரியாமல் எதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ புதுசாக பை பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ யூசர் மேனுவலை வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கர், அவங்க பிராண்ட் நேம் எம்ப்ளம் ரிலேட்டடான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கேமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் ட்ராஷ் அவுட் தான் பண்ண போகிறேன். அப்புறம் ரிஸ்ட்ரேஸ்ட், இதை நம்ம ஹேண்டில்லே மீன் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டை நான் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனில் இந்த ஹேண்டிலும் ஒன்று. இதோட குவாலிட்டி வந்து சான்ஸே இல்லை. அதுவும் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்டாண்டர்டாக பண்ணணும்னு இவங்களுக்கு அவசியம் இல்லை. மினிமலான பட்ஜெட்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை அவங்க வைக்காமல் கூட விட்டுருக்கலாம். இதில் அவங்களோட பிராண்ட் நேம் இருக்குது, நல்ல இம்போசிங்கில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே இதுக்கு தனியாக ஸ்பெஷல் grip இருக்குது. இது ரப்பரா ஸ்பாஞ்சான்னு தெரில, 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீபோர்டு மூவ் ஆகவே செய்யாது. இதில் ஒரு ஸ்மார்ட்டான இன்னோவேஷன் வேறு பண்ணியிருக்காங்க. இதில் மேக்னெட்டிக் grip இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் மேக் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபிக்ஸடாக இருக்கும். ஒரு சில பிராண்டில் கலத்தி மாட்டுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சைடு ப்ரொஃபைலுமே ஃப்ளாட்டாக இல்லை, நல்ல ஷேப்பில் மேக் பண்ணியிருக்காங்க. கீபோர்டை பார்த்துட்டு இதை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீபோர்டு பார்க்கலாம். கீபோர்டு நல்ல வெயிட்டாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 kg தான். கீஸ் எல்லாமே லேசர் கட்டு தான், பிரிண்டட் இல்லை. ஸோ ஃபேடாகவே செய்யாது. எல்இடி லைட் வந்துச்சுனாலே மோஸ்ட்லி லேசர் கட்டு தான் இருக்கும். பட் எல்இடி லைட் ஆஃப் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக டிம்மாக தான் இருக்கும். அதனால் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் லேசர் கட் பேஸ்டான கீஸ் உள்ள கீபோர்டு வாங்கியிருந்தாலும் எல்இடி லைட் ஆன் பண்ணியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்க எதுவுமே மெக்கானிக்கல் கீஸ் கிடையாது, மெம்பரன் கீ தான். பட் பார்க்கும்போது மெக்கானிக்கல் கீஸ் மாதிரியே இருக்கும். மெக்கானிக்கல் கீஸ் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம எல்லா டைமும் சொல்லிட முடியாது. பொதுவாக மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணுறவங்க வேறு எந்த கீபோர்டுமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மெம்பரன் கீபோர்டுக்கு மாறுற அளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. கேமிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வயர்டுமே நல்ல ஸ்டாண்டர்டாக மேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஈஸியாக ஃபோல்ட் ஆகாது. இதில் ஒரு சின்ன ரிப்பன் இருக்குது. பொதுவாக கேமிங் ப்ராடக்ட்டில் தான் போர்ட் வரைக்கும் நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து மேக் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக 2.0 போர்ட் தான். பட் கீபோர்ட் அண்ட் மவுஸுக்கு 2.0 தாராளமாக போதும். இந்த மாதிரியான கேமிங் கீபோர்டில் எல்இடி லைட், மேக்ரோ பட்டன்ஸ், மல்டிமீடியா பட்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்டில் ஏதாவது ஒரு சில இன்பில்ட் சர்க்கியூட் இருக்கும். ஏன்னா என்ஹான்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில் இதில் ஏதாவது இன்பில்ட் சர்க்கியூட் இருக்கா இல்லையாங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு டைப் ரைட்டிங் ஹை ஸ்பீட் வரைக்கும் தெரியும். நான் ஸ்லோவாக டைப் பண்ணும்போது கூட சாஃப்டாக ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. விண்டோஸ் 11 உள்ள அப்டேட்டடான நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த கீபோர்டை வச்சு விண்டோஸ் 11 உள்ள நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு சில கீ டைப்பே ஆகிறதில்ல. அது கண்டிப்பாக நோட் பேடோட இஷ்யூன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வேர்ட்லலாம் கரெக்டாக டைப் ஆகுது. மொத்தத்தில் விண்டோஸ் 11 உள்ள நோட் பேடில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ரிஸ்ட்ரேஸ்ட், இந்த ஹேண்டில் மாட்டி பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிட்ட கொண்டு போனாலே அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். ஆனால் கீபோர்டை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணி தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக அது கீழே விழுந்துடும். அதே மாதிரி கீபோர்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஹேண்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீபோர்டை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஏன்னா கீபோர்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது கீழே விழும். அந்த மாதிரி ரிமூவ் ஆகிறத எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே நம்மளால் நெகட்டிவாக பார்க்க முடியாது. அதனால் தனித்தனியாகவே யூஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது மூவ் பண்ணுறதா இருந்தால். இந்த கீபோர்டை ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்இடி லைட்டோட செட்டிங்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபங்க்ஷன் கீ கூட அப் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்இடி லைட்டோட பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அப் ஏரோ கீயை 4 டைம் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா லைட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். டவுன் ஏரோ கீயை 4 டைம் ப்ரெஸ் பண்ண அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் கீபோர்டு ஆஃப் ஆன ஸ்டேஜுக்கு போயிடும். கீபோர்ட் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட்டிங் டே டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைல்டாக தான் தெரியுது. பட் நேரில் ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த கீபோர்டை மட்டுமே நம்ம தனியாக பை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவே ஒரு ஸ்பெஷலாக தான் தெரியும். கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீபோர்டில் உள்ள லைட் சுத்தமாக தெரியல. டார்க்கான பிளேஸில் மட்டும்தான் இந்த எல்இடியை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஒரு மெக்கானிசம் மட்டும் வெளியே தெரியாமல் இருந்துச்சுன்னா லுக் வைஸ் 100% இது ஒரு பெஸ்ட்டான கீபோர்ட்னே சொல்லலாம். இது ஃபுல்லாக மேக்ரோ கீஸ், 6 கீஸ் இருக்குது. மேக்ரோஸ் கீ எதுவுமே நம்ம செட் பண்ணல அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். மல்டிமீடியாவுக்கு தேவையான எல்லா கீஸுமே மேலே இருக்குது. இந்த கீபோர்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதில் நம்லாக் பட்டன் ஆன் பண்ணும்போது ரெட் கலரில் லைட் எரியுது. அது வீடியோவில் பெருசாக தெரில, பட் நேரில் மேக்ஸிமம் பெட்டராக இருக்குது. கீபோர்டில் இருக்கிற எல்இடியை விட அது தனியாக ஹைலைட்டாக தெரியுது. கேமராவில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரில.
டைப் பண்ணும்போது நமக்கு நியர்பை யார் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்காத மாதிரி கூட நம்மளால் டைப் பண்ண முடியும். அதுலேயும் டைப் ரைட்டிங் தெரியாதவங்க பார்த்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் சுத்தமாக நாய்ஸ் வராது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். நான் கீபோர்டை டைப் பண்ணும்போது நல்ல நாய்ஸ் வரும். மெம்பரன்ஸ் கீ அப்படிங்கிறதுனால நாய்ஸ் சுத்தமாகவே இல்லை. எந்த ஒரு டிரைவர் சாஃப்ட்வேருமே இல்லாமல் ரெக்கார்டிங் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்ரோ பட்டன்ஸ்க்கு ஏதாவது அசைன் பண்ணணும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாமே வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். ஐக்கானை வச்சே உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். விண்டோஸில் எந்த மீடியா பிளேயரை டிஃபால்ட் அப்ளிகேஷனாக வச்சுருக்குமோ இதை ப்ரெஸ் பண்ண அது ஓப்பன் ஆயிரும். மேக்ஸிமம் இது தேவைப்படாது. ஸ்டாப் மீடியா பட்டன், ப்ரீவியஸ், பாஸ், ப்ளே, நெக்ஸ்ட் பட்டன், இந்த மேக்ரோ கீஸில் கூட மல்டிமீடியாவே செட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ப்ரெஸ் பண்ணுறதோட நமக்கு ஈஸியாக லெஃப்ட்லேயே பண்ணிக்க முடியும். இந்த கீபோர்டோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ கீஸுக்கும் நார்மல் கீஸுக்கும் கேப் சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது G6 ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. கேப்புக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கீபோர்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த கேப் தான் பெரிய ஐடென்டிஃபிகேஷன். ஸோ கேப் கரெக்டாக இல்லை அப்படின்னாலே அந்த கீபோர்டு நமக்கு செட் ஆகாத மாதிரியே தான் இருக்கும். இந்த கீஸ் எல்லாமே பார்க்காம நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற கேப். ஸோ கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கீபோர்டு ஒரு பெட்டரான கீபோர்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் கூட ப்ரெஸ் ஆகும், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதனால தான் அந்த கீஸில் கூட நான் மல்டிமீடியாவை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா மல்டிமீடியா ப்ரெஸ் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் பெருசாக வராது. நியூமெரிக் கீழேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதில் 5th கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ்ட் பம்ப்ஸ் இருக்கும். அதை டாக்டைல் மார்க்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கீபோர்டில் இருக்க கீஸை பார்க்காமே நம்ம டைப் பண்ணுறதுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் வச்சு ஈஸியாக நம்ம லொக்கேட் பண்ணிடலாம். அதே மாதிரி FJலையும் இருக்கும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க அதை வச்சு தான் எல்லா கீஸுமே லொக்கேட் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இந்த கீபோர்ட்லேயே எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது G1 ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் வச்சுருந்துருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா மவுஸில் இருந்து கீபோர்டில் கை வைக்கும்போது கீபோர்டை பார்க்காமே நம்ம யூஸ் பண்ணணும்னு தான் விருப்பப்படுவோம், எஸ்பெஷலி டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க. ஃபங்க்ஷன் கீஸ்லேயும் மல்டிமீடியா கீஸ் இருக்குது. வேறு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் கூட வச்சுருக்காங்க. எப்பயுமே ஃபங்க்ஷன் கீ வச்சு இன்னொரு கீ யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நார்மலாக விண்டோஸ்லேயே நிறைய ஷார்ட்கட் இருக்குது இவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மேக்ஸிமம் தேவைப்படாது. லேப்டாப்பில் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணுவோம். பட் பிசியில் உள்ள கீபோர்டை பொறுத்தவரையில் அதை யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இதில் ஒரு சில லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த கீபோர்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கான செட்டிங்ஸ் தான். பட் மேஜராக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதே LED லைட்டு தான். ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கீ அப்புறம் டவுன் ஏரோ கீ நம்ம 4 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரெடியூஸ் ஆகும். அது கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். அகைன் ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் அப் ஏரோ கீயை 4 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ LED லைட் ஆன் ஆகிருக்கு. ஃபுல் பிரைட்னஸில் வேறு எரியுது. ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ கீயை 3 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். LED லைட்டோட வேவ் அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். இப்போ ஃபங்க்ஷன் கீ வித் ரைட் ஏரோ கீ யூஸ் பண்ணுறேன். 3 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். அப் டவுன் 4 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் 3 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வேவோட ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மேலே லைட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வேவ் இருக்காது. ப்ரீத்திங் ஸ்டைலில் எல்லா கலருமே எரியும். செகண்ட் கீஸ் இது நார்மலாக ஆன் பண்ணுற மாதிரி தான். ஒரே கலரில் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும். ப்ரீத்திங்கே இருக்காது. அகைன் சேம் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரைவர் மூலமாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் கீ எல்லா லைட்லையுமே பிளாக் கலர் எரியுது. அது ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டிரைவர் யூஸ் பண்ணி 6 கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரைவர் யூஸ் பண்ணல அப்படின்னா இதே நம்ம கலர் ஆஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏரோ கீயை 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரே கீழே LED லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கீ கலர்ஃபுல்லாக வேணும்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் 5th கீ ஒரே கலர் அப்படியே ப்ரீத்திங்கில் இருக்கும். எப்படினாலும் இது டிஃபால்ட்டாக கொடுக்குற கலர் எல்லாருக்குமே செட் ஆகாது. கண்டிப்பாக கலரை மாற்றணும் தான் ட்ரை பண்ணுவோம். இந்த கலரை மாற்றணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 2 கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் கீயை வச்சு
செகண்ட் கீயையும் இந்த கீயும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கலர் மாறிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி ப்ரீத்திங் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர் 6 ரிப்பிள் பேஸ்டான ஸ்டைல். ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகும். இந்த கேமர்ஸ் வேணால் லைக் பண்ணலாம், பட் அஃபிஷியலாக நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, பர்சனலாக ஒர்க் பண்ணாலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் ஒரு யூனிக்கான ஸ்டைல். இதை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் டார்க்கான பிளேஸ்லையும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. மேபி உங்களுக்கு இது செட் ஆகலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் கீழே லாக் கீ மட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாக் பண்ணிவிட்டு எது டைப் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ப்ரெசன்டேஷன், மீட்டிங் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஏதாவது கிட்ஸ் இந்த கீபோர்டுக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது தேவையானது தான். இது லாக் இல்லைனா ரெக்கார்டிங் கீ. இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 3 லைட்டுமே அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. கீபோர்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சில போர்ட் இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்பி பாஸ் த்ரூ போர்ட் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஆடியோ போர்ட் மட்டுமாவது கொடுத்துருந்துருக்கலாம். கேமர்ஸ் இப்போவும் ஹெட்செட் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் வயர்டு ஹெட்செட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீபோர்டு கம்ப்ளீட்டாக கேமிங்க்கு மேக் பண்ணதுனால ஆடியோ போர்ட் மட்டுமாவது வச்சுருந்துருக்கலாம். பாட்டம்லேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பிராண்ட் ரெட் டிராகன், நேம் சிவா, மாடல் K512 RGB, வயர்டு கேமிங் கீபோர்டு, மேட் இன் சைனா. அப்புறம் 2 ஸ்டாண்ட் இருக்குது. கீபோர்டு ஃபீட்டுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இதை கேர் பண்ணுறதே இல்லை. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெட்டீரியல் வைஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்வீனியண்ட்டை பற்றி பார்க்கலாம். கீஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் லேபில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் கீஸ் மாதிரி இருக்குது. இது LED லைட் நல்ல விசிபிளாக தெரியணுன்றதுக்காக கூட மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த கீபோர்டை யூஸ் பண்ணிவிட்டு எந்த கீபோர்டை பார்த்தாலும் அது கீஸ் போர்டு உள்ளே அப்படி போயிருக்க மாதிரி இருக்குது. இது அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முழுமையான டைப்ரைட்டர் மாதிரியே இருக்குது. டைப்பிங்க்கு இது வரைக்கும் நான் பார்த்த கீபோர்டில் இது ஒரு பெட்டரான கீபோர்டுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ப்ளஸ் இந்த ரிஸ்ட்ரேஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது பார்க்குறதுக்கும் சரி, டைப் பண்ணும்போதுமே ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மெட்டீரியல் வைஸ் நல்ல ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 3 to 4 இயர்ஸ் எனக்கே ஒர்க் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது. நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5 இயர்ஸுக்கு மேலே டெஃபினட்டாக இருக்கும். இருந்தாலும் சைனா ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப அஷூரன்ஸ் கொடுக்க முடியலை. எனவே நிறைய ப்ராடக்ட் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பலாம். இதோட லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கீபோர்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த மெக்கானிசம் மட்டும் ஃப்ரண்டில் தெரியல அப்படின்னா 100% இது ஒரு மாஸ்டர் பீஸ் தான். எல்லா மல்டிமீடியா கீஸும் இருக்குது, மேக்ரோ கீஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய மாடல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிராண்டும் கூட. 2000 பட்ஜெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குன்னா அது பெரிய விஷயம்தான். நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த மேக்ரோ கீஸுக்கும் ஆல்ஃபபெட்ஸுக்கும் இடையில இருக்கிற கேப் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலனா தாராளமாக இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். Ctrl+Shift+U, Ctrl+Shift+P, Ctrl+Shift+K நான் பார்த்த வரைக்கும் இந்த 3 ஷார்ட்கட்டுமே ஒர்க் பண்ணுறதில்ல. பட் ரைட் சைடில் உள்ள Ctrl+Shift மூலமாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்கட்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட சர்வீஸ் சென்டர் இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது மும்பையில் தான் இருக்குது. பெரும்பாலும் கீபோர்டில் ப்ராப்ளம் வராது. அப்படி எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் மும்பைக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டிரைவர் சாஃப்ட்வேரோட UI பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இதில் நான் ஆல்ரெடி மேக்ரோ பட்டன்ஸ் செட் பண்ணியிருக்கேன், அதனால் ரெட் கலரில் காமிக்கே. இப்போ லைட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ரோ பட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைட்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே மேக்ரோ பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், கலர்ஃபுல் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போதே இதோட UI பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஸ்டைலில் ஒர்க் பண்ணும். கரெக்டான UI இல்லை அப்படின்னா நான் இன்ஸ்டாலே பண்ண மாட்டேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். கரெக்டாக ஒர்க் பண்ணுது. பட் UI பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான மேக்கிங். அப்புறம் தேர்ட் ஜஸ்ட் இது அப்படியே ஆன் ஆகிருக்கும். இதில் ரெட் இருக்குது, எல்லோ வைக்கிறேன், க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். தேவை இருந்தால் மட்டும் இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கலர்ஃபுல் ப்ரீத்திங், எல்லா கலருமே ப்ரீத்திங்கில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது வரும். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு கலராக வைக்கிறேன். ரெட், எல்லோ, க்ரீன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் பர்பிள். ஸோ இதில் நமக்கு தேவையான கலர் வச்சுக்கலாம்.
பர்டிகுலராக 2 கலர் 3 கலர் இந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரைட்னஸ் இந்த ஸ்லைடருமே பார்த்தீங்கன்னா சரியாக வரல. பல்ஸ் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. அப்படியே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ப்ரீத்திங் ஒரே கலர் அப்படியே ப்ரீத்திங்கில் வரும். கடைசியாக ரிப்பிள் கிராஃப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணும்போது தான் இது ஒர்க் பண்ணும். லைட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். மேக்ரோ கீஸ் பொறுத்தவரையில் கீயை டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு சின்ன பாப்பப் வரும். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னா சிங்கிள் கீ யூஸ் பண்ணலாம். மல்டிமீடியா இருக்குது. நான் மல்டிமீடியா தான் எல்லா கீழேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டிமீடியா கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ப்ரீ டிஃபைண்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நான் திஸ் பிசி வச்சுருக்கேன். ஸோ G1 ப்ரெஸ் பண்ணால் மை கம்ப்யூட்டர் வர மாதிரி தான் நான் செட் பண்ணியிருந்தேன். பட் இதே கீழே உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மேக்ரோ செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் கொடுத்துட்டு ரைட் சைடில் உள்ள கண்ட்ரோல் ஷிஃப்ட் P கொடுக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் Pயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் ரைட் சைடு மூலமாக வச்சுக்கலாம். இப்போ ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் P ஒர்க் பண்ணும். ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேறு இதில் எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது. நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். நான் மைனஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு மல்டிமீடியா தான் தேவை. ஸோ திஸ் பிசியே வச்சுட்டேன். ஒவ்வொரு கீக்கும் நீங்கள் வேணால் செட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னாலே பழையபடி எல்லாமே ரீஸ்டோர் ஆயிரும். இது இவங்களோட டிஃபால்ட்டான டிரைவர். இதில் ஒரு அப்டேட் டூலும் கொடுத்துருக்காங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு டிரைவர் வரும். இது கம்ப்ளீட்டாக சைனீஸில் இருக்கும். ஹிந்தியில் இருந்தாலே இன்ஸ்டால் பண்ணவா வேண்டாமான்னு யோசிப்போம். இதில் சைனீஸில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இந்த அப்டேட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷில் இருந்துன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். சைனீஸில் இருக்கிறதுனால நான் டெலீட் தான் பண்ண போகிறேன். இந்த கீபோர்டில் ஒரு 3 ஷார்ட்கட் ஒர்க் பண்ணாது. இப்போ லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் P இதை யூஸ் பண்ணுறேன். ஒர்க் பண்ணலை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் K இப்போயும் ஒர்க் ஆகலை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் U இதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ ரைட் சைடு யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் P கரெக்டாக ஒர்க் பண்ணுது. K ஒர்க் பண்ணுது. U ஒர்க் பண்ணுது. இந்த மாடலை பொறுத்தவரையில் லெஃப்ட் சைடில் உள்ள கண்ட்ரோல் ஷிஃப்ட் மூலமாக இந்த 3 ஷார்ட்கட்டுமே ஒர்க் பண்ணல. ஒரு கீ ஒர்க் பண்ணல அப்படின்னாலே அந்த கீபோர்டை நம்ம ட்ராஷ் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதில் 3 ஷார்ட்கட் ஒர்க் பண்ணல. இவங்கள்ட்ட நிறைய மாடல் இருக்குது. எந்தெந்த மாடலில் என்னென்ன ஷார்ட்கட் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங் பார்த்தா மட்டும் தான் புரியும். இந்த ப்ராப்ளத்தை அஃபிஷியலாக இவங்களோட இமெயில் ஐடிக்கு நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. கடைசியாக இவங்க சேட் சப்போர்ட்டில் கம்யூனிகேட் பண்ணும்போது மும்பையில் உள்ள ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கம்யூனிகேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஒர்க் ஆகாத கீ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்களும் கரெக்டாக அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கீபோர்டை மும்பைக்கு ஷிப் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இந்த கீபோர்டு மாடலில் இந்த 3 ஷார்ட்கட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் என்னோட கீபோர்டை ஒரு 15 டேஸ் கழிச்சு அதே கண்டிஷனில் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாரிஃபிகேஷனை ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு 500 வேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 15 டேஸ் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஸோ இந்த மாடல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஷார்ட்கட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது. ஏன்னா அகைன் நீங்கள் இதே ப்ராப்ளம்லாம் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ இவ்வளோ லேட்டாக பண்ணதுக்கான ரீசனும் இதுதான். நான் 3 இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். அதை ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த 3 இஷ்யூமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா குவாலிட்டி வைஸ் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.